எல்லாருக்கும் தாவந்திக்கக்கூடியது ஒன்றா வந்து இதுதான் இருக்கும். பல கிலோமீட்டர் கணக்கில் அப்படி பல லட்சம் மக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு மக்கள் வந்து நிறைய பேர் சூழ்ந்து 2009 முள்ளிவாய்க்காலில் இதே மாதிரி தானே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிருப்பாங்கல்ல. இத்தனை ஆயிரம் மக்கள் இப்போ வர வர இத்தனை பேருக்கு இங்கே தங்குறதுக்கு சத்தியமாக இடமே இல்லைங்க. இதைத்தான் வந்து பூவல்னு சொல்லுவாங்க. இங்கே முன்னாடி வந்தவங்க இதை பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. சூப்பர். ஏன்னா ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க இந்த லைஃப்லாம். ஆரம்பத்தில் வந்து வியாழ அப்படின்னு சொல்லும்போது புனித யாத்திரை சென்று காணொளி தொடர்ச்சி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வியாழ ஆத்தங்கரையை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இனி தங்குறதுக்கு வந்து நம்ம இடம் பார்க்க வேண்டியது தான் பாக்கி. ஏதாச்சும் ஒரு இடம் பார்க்கணும். அழகாக இருக்கு உண்மையில் இடம். அண்டின பக்கத்தில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அது நல்லா கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படியை கண்டுபிடிச்சா சரி. அவங்க நிற்பானோ தெரியல. ஆமாம், ஆனால் நடுவில் மதியம் அந்த அடிக்கிற வெயிலுக்கு நடுவில் கொண்டு டெண்டை விரிச்சு இடம் பிடிச்சிருக்காங்க. அப்பா இப்போ இருக்கையில் அது பட் நைட்டுக்கு ஓகேயா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இருக்காது. அரோகரா எங்க இதுலையா கொட்டியில் அடிக்கிறாங்க? இன்னும் வரலையா? அவள் இந்த அடிக்கிறியா கொட்டியில்? இதுதான் வந்துட்டாங்க. இதான் கோட்டில். சித்திரவேலிங்குறவரோட சமையல் வந்து இந்த இடத்துல நடக்கும். கோட்டில் எங்கே அடி கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த இடத்த பார்த்து நாமளும் எங்கேயாச்சும் ஒரு இடத்த பிடிக்கணும். இதுக்கும் அதுதான் ஏலியா வரணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து வர்றது டூ லேட்டு. ஸோ இப்படி வந்து எங்கே இடத்த பிடிக்கிறது இதுக்கும் பார்ப்போம். அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் அங்கே இடம் இருக்கான்ட்டு. அது ஐயோ ஒரு இடம் பிடிச்சி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. பார்ப்போம். இருக்கு நிறைய பேர் வந்தாங்க. கொடியெல்லாம் கட்டி குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் காயே போட்டாங்க. ஆமாம் காயே. ஸோ இதெல்லாம் நாளைக்கு பயணம் செய்யணும் போல இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்த்து தான் நம்ம இடத்த பிடிச்சிக்கலான்னு பார்ப்போம். நிறைய அம்மா அப்பப்பா ஏன்னா எங்கிற ரோடாக இருக்குது. அடடா, இந்த மண்ணில் கால் வச்சதுமே சும்மா அப்படி இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போக சுடுன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி பயங்கரமாக சுடுது. இதில் எங்கேப்பா இடத்த பிடிக்கிறது பாருங்க. உடுப்பெல்லாம் துவைச்சி எப்படி காய விட்டுருக்காங்கன்னு சொல்லி. அம்மா ஆனால் தண்ணி அதிகமாக வரல, ஓரளவுக்கு தண்ணி தான் வந்துடுது. அதாவது நம்ம கபிலத்தை போகும்போது தண்ணி அங்கே எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்தளவுக்கு மாதிரி தண்ணி தான் அங்கே பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உடுப்பெல்லாம் துவைச்சி காய விட்டுருக்காங்க. ஓகே, தங்குறது தான் இப்போ ஒரு இடத்த பார்க்கணும். அப்பா ஐயோ எங்கே போய் தங்குறதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா பக்கத்தையும் மோஸ்ட்லி ஆக்க பிடிச்சிட்டாங்க இடத்துல. அம்மா தாயே பார்ப்போம். அப்படி என்ன இடம் இல்லாமலாம் போயிடும். இடம் கிடைக்கும், பார்ப்போம் எங்கே கிடைக்கும். ஓகே, ஆரம்பத்துலேருந்து வியாழ அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றின தாற்பயங்கள் எதுவும் எனக்கு தெரியலை. அண்ட் அதை பற்றின வேல்யூவும் எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்க்கறது தான் தெரியுது. உண்மையில் குமுக்கல்ல மக்கள் எந்த அளவுக்குலாம் அடிபடிப்பட்டு இடங்களை தேடி பிடிச்சாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, குமுக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து தங்கினவங்க அடுத்த நாள் வந்து அங்கே இருக்க மாட்டாங்கிறது கிளம்பிடுவாங்க. ஆனால் வியாழையில் வந்து பாருங்களேன், நேற்று வந்தவங்கள நிற்கிறாங்க, இன்றைக்கி வந்தவங்கள நிற்கிறாங்க, அதுக்கு பிறகு வந்த நாள், அதாவது பாதை திறந்த நாள், பாதைக்கு திறந்ததுக்கு அடுத்த நாள் வந்தவங்க எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதை தாண்டி அப்படியே அங்கால கிலோமீட்டர் கணக்கில் அப்படியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் தான். இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, குடிக்கிறது தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் லைனில் நின்று தான் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும், அவ்வளோ போலியில் நிற்பாங்க. பட் வந்து நம்ம சித்திரவேலிங்குறவன் மூலமாக சமையலுக்கு கொண்டு தண்ணியில் கெஞ்சி குத்தாடி ஒரு பட்டில் தண்ணி வாடிட்டேன். இதில் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து எந்த இடத்துல யாகம் நடத்துவாங்க அப்படிங்கிறது தெரியாது. என்ன சொன்னால் சித்திரவேலிங்குறவனில் மெயினாக வந்து இப்போ இங்கே வந்து இதில் தலைமை தான் நடந்து கொண்டு வாரது வந்து பார்த்திங்கன்னா தியாக அவங்க எல்லோரும் தான் வந்து நடத்தி கொண்டு வாராங்க. ஸோ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சா தான் எந்த இடத்துல யாகம் நடத்துவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிற இடத்துல அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னால் ஃபோன் கால்ஸ் எதுவுமே பண்ண இல்லாது. ஃபோனை தூக்கி பார்த்தா நோ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி விழுது. ஸோ எங்கே கண்டுபிடிக்கிறதுனே தெரியாமல் இருக்குது. அவங்கள கண்டுபிடிச்சா தான் குண்டம் எவ்வளத்தை செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியும்.
அவங்க கூட ஜாயின் பண்ணி நைட்டுக்கு பூஜையில் கலந்து கொள்ளலாம். தேடி பார்ப்போம். நாங்கள் வந்த வழியே கூட நான் மறந்துட்டேன். அந்த வழியால் வந்துருந்தோம். இங்கே வழி ரூட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி பயணம் செய்கிறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் என்னென்னா சித்தர்களின் குரல் டீமை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. அப்படியான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே. காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க இந்த லைஃப்லாம். இந்த லைஃப்பெல்லாம் வந்து இயர்ஸுக்கு ஒரு வாட்டி மட்டும்தான். அதுவும் காசு கொடுத்து நம்ம அப்புறம்லாம் அந்த லைஃப்பை வாழ்ந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய டீம் எந்த பக்கம் இருப்பாங்கன்றதே தெரியல. சும்மா முரளி நான் கிட்ட கேட்டால் முன்னுக்கு சமைக்கிற இடத்துல வந்து அப்போ அவங்க சொன்னாங்க அந்த பக்கமாக போய் பாரு தம்பி, அந்த பக்கம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எந்த பக்கம் இன்னும் கையை மட்டும் தான் காட்டினாங்க. அப்போ அந்த கை காட்டின திசைக்கு தான் நான் இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். பட் யாரையுமே காணலை. பார்க்கலாம். ஆடாடாடாடாடா கண்டுபிடிச்சிட்டேன். டீமை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே இருக்காங்க. ஃபைனலாக ஆக்கில் கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை இடமெல்லாம் தேடி பிடிச்சி இங்கே சாத்தப்பட்டிருக்குது வேலெல்லாம். நமசிவாய. எப்படி பயணம் வந்து சேர்ந்தீங்க? எத்தனை மணிக்கு? நாங்கள் இப்போ ஒரு அரை மணித்தியால தான் வந்து. அப்போ இன்னைக்கு யாகம் இந்த இடத்துல செய்யப்படும். இங்கே தான் செய்யப்படும். வருஷம் செய்கிற இடத்தையே வந்து நீங்கள் பார்த்து இருந்துடுறீங்க போல இருக்கு. என்ன போன வருஷம் இந்த இடத்துல தான் செய்யுது. இப்போ கிட்டத்தட்ட யாகங்கள் வந்து இப்போ நம்ம எத்தனை வருஷமாக சித்தர்களின் குரலில் செய்து வரீங்க? 4 வருஷமாக செய்து வரும். நான் வந்து அப்போ அந்த 4 வருஷமும் ஐயா இருந்தாரா? 4 வருஷம். ஓகே. அவர் போட்ட சுழி, அவர் விதைத்த விதை இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்குது. ஆனாலும் அவர் இல்லாத ஒரு பெரிய குறையாக இருக்கு. அந்த யாகம் முழுமையாடாத மாதிரி ஒரு அது திருப்தி. பெரிய லெவலில் நடக்கும். சம்கார ஹோமம் கண்டிப்பா. முருகன்னா சத்ரு சங்கார ஹோமம் கண்டிப்பா இருக்கணும். அது அவர் தான் பண்ண முடியும். பிரச்சனை. ஆனால் அவரோட ஆசீர்வாதங்கள் இருக்கு, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் குருவென்ற இதில் நடந்து கண்டிப்பா அம்மாட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கு 2 பேரும் தான் வழிகாட்டியா இருந்து நாங்கள் கொண்டு வரோம். அவருக்கு வழிகாட்டியா இருந்த அவங்களோட அம்மா. அது உண்மையா சித்தர்களின் குரல் அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். ஆனால் விதியன்னா தான் சிவனை கவலை பிடிச்சு போயிட்டு போல எடுக்க வேண்டிய நேரம்னு அவர் எடுத்து தான் வரும். ஒன்றும் செய்யலாது. அம்மாட சேவை முடிஞ்சு நீங்க நீ வாங்கண்டு அவரே அப்படி. ஓகே. அப்போ சமையல் அங்கே நடப்படுது. ஏன்னா சமையல் நடக்குது. எல்லாம் நடக்குது. ஐயா எல்லாருமே ஓய்வு எடுக்கிறாங்க. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டீம் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ரைட். ஓகே. அப்படி நம்மளும் மற்ற வேலைகளை வந்து பார்க்கலாம். காட்டு. அதை தண்ணி கொஞ்சம் காட்டாது. அதை எப்படி வெள்ளையாக இருக்குன்னு காட்டும். பியூர் ஒயிட்டா. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இதைத்தான் வந்து பூவல்னு சொல்லுவாங்க. இங்கே முன்னாடி வந்தவங்க இதை பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு அப்புறமா வரவங்க எல்லாரும் வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருக்குடா தண்ணி? நல்லம்மா. டேஸ்ட் எப்படி இருக்குது? இங்கே டேஸ்ட்லாம் பார்க்கல. அது தவிச்சு வாக்கி தண்ணி கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். எடுக்கிறாங்கள பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் பூவல். அதாவது அந்த ஊற்று தண்ணி வந்து கீழே ஊறி நல்ல ஊற்று அடுத்து வரும். அப்படி வடிகட்டி அதை வடிப்பாங்க. தம்பி அப்படியே அண்ணாவுக்கு கொஞ்சம் அந்த கப்புக்குள்ள கொஞ்சம் வடிகட்டி தாங்கடா குடிக்கிறதுக்கு. அந்த கப்பை பிடிமா அந்த தம்பி கிட்ட. தம்பி அதை ஊத்துறா வடியை பிடிச்சி ஊத்துறா. நல்ல பையன். நமஸ்கார். கொடுங்க பாபு. தேங்க்யூ. நன்றியா. ஆஹா அருமைடா. நல்லா இருக்கு. அதாவது அந்த தண்ணியில் வந்து அந்த ஊத்து வாடை அது எதுவுமே இல்லை. அந்த வாடை எதுவுமே இல்லையா? நல்லா இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இங்கே பாருங்க ஒரு பியூர் ஒயிட்டாக இருக்கும். இங்கே எல்லா பேருக்கும் தாவந்திக்கக்கூடியது ஒன்றா வந்து இதுதான் இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய இடத்துல வந்து அதை செய்து வச்சுருப்பாங்க. ஓகே. இதை தான் பூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எல்லோரும் வந்து இந்த தண்ணி வசதியெல்லாம் இல்லைடா. அப்போ இந்த பவுச்சர்லாம் வந்து அடிக்க மாட்டாங்களாம். அப்போ வந்து இப்படி தான் இப்படி இந்த பூவல் கண்டி அதை ஃபில்டர் பண்ணி இப்படி வடித்து குடிப்பாங்களாம். இப்போ எங்களுடைய கிராமத்து பக்கங்களில் மோஸ்ட்லி சில இடங்களில் வயல் நிலங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. கல்வாடின்னு சொன்னாலும் வந்து செங்கற்கள் வந்து செய்கிற அந்த ஏரியாக்களெல்லாம் வந்து நாங்களாம் முதல்ல அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஞாபகங்கள் இருக்குது. அது பெரிய பூவல் பெருசாக கண்டி வளைச்சி கொத்து வச்சு விலங்குகள் எதுவுமே போகாதவனும் அப்படி வச்சுருப்போம். எல்லா படத்துக்கும் நிறைய பேருக்கு அது மட்டுமே நேச்சராதுங்க. இதை மாதிரி நிறைய இடங்கள்ல அப்படி பூவல் கண்டி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இங்கே இப்படி தான் பூவல் கண்டினா வளைச்சி இந்த கல் அடுக்கி வச்சு அது செய்வாங்க. இதை பாருங்கள் அப்படி இருக்கணும். ஆனால் ஊறிக்கொண்டே இருக்கும். தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும்.
வெயிட்டர் சூப்பர். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நிற்காம நாவலடியிலேருந்து வந்தவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள். இத்தனை ஆயிரம் மக்கள் இப்போ வர வர இத்தனை பேருக்கு இங்கே தங்குறதுக்கு சத்தியமாக இடமே இல்லைங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னே தெரியலை. இத்தனை ஆயிரம் மக்களை பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதெல்லாம் ஒன்றே தான். 2009 முள்ளிவாய்க்காலில் இதே மாதிரி தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிருப்பாங்கள்ல. அந்த மக்கள்கள் இடம்பெயர்ந்து போகும்போதெல்லாம் இங்கே இத்தனை ஆயிரம் மக்கள்னு சொல்லும்போது முள்ளிவாய்க்கால் அந்த நாட்களில் வந்து லட்சக்கணக்கான மக்கள்ல. அப்போ அந்த தங்குற இடங்கள் எப்படி இருந்துருக்கும், அவங்களோட சாப்பாடு குடிக்கிற தண்ணி அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நம்ம சிவாய ஒரு மாதிரி மறுபடியும் தேடி பிடிச்சி சித்திரவழியின் குரல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இவங்க கூட இந்த இடத்துல தான் நான் தங்க போகிறேன். நடந்து வரும்போது தனியாக வந்திருந்தாலும் நைட்டுக்கு தங்குறதுன்னு சொன்னால் அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம். நான் இப்போ தங்கி நிற்கிறது நான் இருந்த இடம் ரொம்ப தூரம். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வந்து யாகம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்து அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ பக்கத்தில் தான் வந்து சித்திரவழிகளுக்கான சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே எடுத்துகிட்டு யாக பூஜையில் வந்து இங்கேயே கலந்துக்கிட்டோன்னா ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் 4வது பயணம். அதாவது எனக்கு இல்லை, எனக்கு 3வது நாள் பயணம். சாரி 1 2 ஆமாம் 3வது நாள் பயணம் எனக்கு இன்றைக்கி. ஆனால் சித்திரவழிங்குரலுக்கு இன்றையோட வந்து பார்த்திங்க சொன்னால் 4வது நாள் பயணம். இந்த 4வது நாள் பயணம் எங்கன்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் நான் ஃபுல்லாக வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது வியாழையில் தான் இன்றைக்கி இந்த பயணம். ஸோ இன்றைக்கி இந்த 4வது யாகம் அந்த வியாழையில் வந்து நடக்க போகுது. ஸோ யாக வேலைக்கான குண்டம் வந்து ஏற்பாட்டுகள் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் முரளி அண்ணா லிங்கத்திற்கான திருநீரெல்லாம் சாத்திட்டு அந்த வேலைகள் வந்து பார்க்க போகிறார். வந்து இப்போ இன்றையோட 4வது நாள் என்ன முரளிண்ணா? 4வது நாள். இப்போ நாளையோட முடியுது. அப்போ யாகம் நாளையோட வள்ளியம்மன் பாலத்தில் ஒரு யாகம் இருக்கு. வள்ளியம்மன் பாலத்தில் யாகத்தோட முடியும். அதில் முடியுது. இப்போ வருஷம் அதே இடத்த தான் செலக்ட் பண்ணி வரீங்க அப்படியே? இது 4வது 5வது. அதான் இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இல்லை, இந்த பயணத்தில் 5வது யாகம் இந்த இடம். சரி ஓகே. நான் அந்த பயணத்தை நடந்து வந்த நாட்களில் குறித்து சொல்கிறேன். அதான் முதல் யாகம் எங்கன்னா நடந்தது உகந்தையில் 1, பிறகு 2, மற்றது வந்து 3, அடுத்தது வந்து நாவலடி நேற்று 4. ஓகே, இன்னையோட 5, நாளையோட 6. என்ன 6 யாகங்கள் வந்து நடக்கிற நாள். ஆனால் நிற்கிற இடங்கள் வந்து 5 இடங்கள். 6வது இடம் கதிராமம். அதாவது உகந்தையில் நிற்கிற சேர்த்தா 6வது இடம். சரிதான், உகந்தையிலேருந்து வர சேர்த்தா. ஓகே. ஸோ வந்து வருஷம் இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணுறது. என்ன அதே இடத்துல தான் செய்கிறது. அதே இடம் அதை புதுப்பிக்கிறது. ஓகே, அதை மட்டும் புதுப்பிக்கிறது. எல்லா இடத்தையும் வந்து அதான் நடக்குது. உலகம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே அதாவது பிரசாதத்துக்கான வந்து சாப்பாடு இதில் வந்து எல்லாம் வச்சு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வேல்களை வந்து சொல்லி ஆகணும். யாரெல்லாம் வேல்களை வந்து வேண்டி கொண்டு வராங்களோ, அதாவது கோயிலில் வந்து பார்ப்படுத்துறதுக்கு இல்லை, வருஷம் நடக்கிறதுக்கும் வேற எங்கே வேண்டுதலுக்கும் சரி, தங்களுடைய அஸ்திரமாக வந்து பாவிச்சு கொண்டிருக்கிற அந்த வேல்கள், அந்த ஆயுதங்களை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கொள்வாங்க. ஸோ இதில் வந்து எல்லா பேரோட வேல்களும் இருக்கும். அதே மாதிரி கருங்காலி வேல்கள் அது உட்பட, அதே மாதிரி சித்தர்களோட கருங்காலி இது அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளோட வேலும் வந்து இருக்கும். அதாவது திரிசூலும் வேலும் சேர்த்து தான் நம்ம வைப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ சிவனும் அப்பன் முருகனையும் 2 பேரும் சேர்த்து தான் ஒன்றா வந்து நான் பயணிப்பேன் அப்படியே. ஸோ இங்கே ஒரு லிங்கம் வந்து இருக்கும், கருங்காலான லிங்கம் ஒன்றும். அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் பொங்கல், அதாவது டெய்லி இந்த யாகத்திற்கு வந்து பொங்கல் வந்து படைச்சி, அதே மாதிரி ஆகுதிலையும் வந்து பொங்கல் வந்து போடப்படும். பொங்கல் வேலைகள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெய்லி வந்து இந்த பொங்கல் கண்டிப்பாக வந்து பொங்கி ஆவாங்க. இவ்வளோ பயங்கர மக்கள், உண்மையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள்னு சொல்கிறத விட நான் மதியம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து பல லட்சம் மக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து, அந்தளவுக்கு மக்கள் வந்து நிறைய பேர் சூழ்ந்து நிறைய இடங்கள். ஐயோ, நான் கதிராமத்தில் கூட இந்தளவுக்கு போன வாட்டி வரும்போது பார்க்கலப்பா. என்ன சொன்னால் மக்கள்லாம் கதிராமத்துக்கு கொடியேற்றத்துக்கு போயிட்டு சடன்னு அவங்களோட வீட்டுக்கெலாம் போயிடுவாங்கல்ல. ஆனால் நான் போன திருவிழா டைமில் அப்படிங்கிறதுனால இந்தளவுக்கு வந்து பார்க்கல. மக்கள் இங்கே சொன்னால் அவங்களுக்கு புரியுது சொல்லி தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அந்த பக்கமெல்லாம் அங்கால எல்லாம் ஃபுல்லாக அப்படியே, அதே மாதிரி இந்த பக்கம் இஞ்சால் அப்படியே ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி அப்படியே போய்கொண்டே இருக்குது. ஸோ எண்ணற்ற அளவிலான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த யாத்திரையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இன்னமும் மக்கள் வந்து பின்னுக்கு வந்து கொண்டே இருப்பாங்க. இந்த காட்டு வழி எப்போ நான் கடைசியாக மூடுவாங்க? 26ஆம் தேதி மூடுவாங்க. ஸோ 26ஆம் தேதி வரைக்கும் இந்த யாத்திரைகள் வந்து நடக்கும். ஓகே. ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் உண்மையில் குண்டம் வந்து நிறைவு பெற்றிருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சார்.
6 பகுதிக்குமே வந்து 6 லிங்கங்கள் செய்து வைக்கப்பட்டிருக்குது. ஸோ உண்மையில் நாங்கள் இதுவரைக்கும் பண்ணி கொண்டு வர ஒவ்வொரு யாக குண்டமும் வந்து உண்மையில் பெஸ்ட் தான். உண்மையில் ஆலயங்களில் எந்த அளவுக்குலாம் செய்வாங்க அப்படி சொல்லி தெரியாது. ஆனால் இவ்வளவுமே வந்து எங்களுடைய குரு வந்து எல்லா பேருக்கும் கற்றுக் கொடுத்தது தான். ஸோ அதன் மூலியமாக வந்து அழகாக அப்படி பண்ணி கொண்டு வராங்க. இது இந்த அளவுக்கு முடிகிறதுக்கு காரணம் வந்து முரளியண்ணா தான் வந்து சில பிளான்லாம் சொல்லி அப்படியே ஃபுல்லாக வந்து முடிச்சு வச்சிருக்காப்புல. ஸோ அப்படி இருக்கு பாருங்கள். நமசிவாய சாமி அண்டு நம்மளுடைய பிரின்சிபல் தியாகசாமி. ஸோ எல்லா பேருடைய கைவண்ணங்கள்லேயும் வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைவேற்ற முடிஞ்சுது. உண்மையில் இந்த அளவுக்கு இவங்களெல்லாம் வந்து மேற்கொண்டு செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பயணத்தில் வந்து இவங்களை அப்படியே இவ்வளோ மூச்சாக வந்து இறக்க வச்சு செய்ய வச்சது எல்லாம் உண்மையில் ஐயா மூலியமாக வந்து நானும் ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கான காரணமே ஐயா தான். அவர் தான் வந்து என்னை சொல்லி கொடுத்தார். பட் இப்போ நான் ஒரு நாஸ்திகன் தான். அதை தான் அவரும் அடிக்கடி சொல்லுவார், நாஸ்திகனாவே இரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே இருந்து வந்துட்டோம். ஸோ பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல பொட்டாக லைட் மாதிரி தெரியுதுல்ல, லைட்டே தாங்க. இதே மாதிரி நிறைய லைட்டுகள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஆனால் குறைஞ்சிட்டு இப்போ சொன்னால் விடிஞ்சு கொண்டு வருது. இப்போ இதுக்கு முன்னால் சரியாக வந்து ஒரு 3:30 அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து பயங்கர லைட்டாக அப்படி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இப்போவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த டைமில் வெளிக்கூட ஆரம்பிப்பாங்க, மிருகங்கள் ஏதாச்சும் தாக்கிட்டுன்னு சொல்லி பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வளமையாக எல்லா இடத்தையும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு 6:30 போல் வந்து இங்கே போகும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி. பட் இருந்தாலும் எனர்ஜி வேணும் அப்படிங்களா. அந்த வெட்டை பகுதிகளில் வந்து ஒரு 5:30 அப்படியெல்லாம் நடக்க ஆரம்பித்தோம்னா பிரச்சனை இல்லை. என்ன நின்றாலும் என்ன விலங்குகள் நின்றாலும் தெரியும். டீமாக கொஞ்சம் ஒரு 100 பேர் 200 பேர் அப்படி சொல்லி நடக்கும்போதும் வந்து பாதுகாப்பாக கொஞ்சம் இருக்கும். இப்படி தான் அந்த பயணத்தை போகிறாங்க. நாங்களும் வந்து இனிமேல் வெளிக்கிட போகிறோம், எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ இனி வெளிக்கிறது தான். புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.